ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரலில் 5லிருந்து கிரகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. கிரகங்கள் சும்மாவே ஒரு மாதிரி இருக்கும். கிரகங்களுடைய தாக்குதல் சொல்லவே தேவையில்ல, வேறு மாதிரி ஆட்டத்தை கொடுக்க போகுது. அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்டத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கணும். என்ன ஆட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். ஸோ அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோவில் கிரகங்களுடைய தாக்குதலால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பலன்களை சொல்ல போகிறேன். இது ஜோதிடர்கள் கிரகங்கள் இப்படி அமையறதுனால இந்த தாக்குதலால் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அந்த பலனை கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ ரொம்பவே அதிகமான பங்கு வகிக்கிறது. காரணம், பணங்கிறது இப்போ இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் என்றால் சம்பாதித்த பணம் சேர்த்து வச்சு அதை சேமிப்பாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பெரிய கஷ்டத்திலேருந்து நமக்கு விடுபட ஒரு முக்கியமான பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால பணம் நம்ம கையில் தங்குமா அப்படிங்கிற சூட்சம ரகசிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல கிரகங்களுடைய தாக்குதலால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிரக தாக்குதலால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல கிரகநிலை தாக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசியில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியன், சனி, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை தாக்குதல் அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் 5லிருந்து புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தினீங்கன்னா காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அதோடு உங்களுக்கான செயல்திறனானது அதிகரிக்கும். ஆனால் பயணங்கள் நீங்கள் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்படி இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் பெருத்த கஷ்டம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. அதோடு பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவது உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் முடியும். அதனால் பேசி தீர்க்கிற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவது இருக்குது. ஸோ அப்படி கிடைக்க பெறும்போது அந்த கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு இடத்துக்கு உத்தியோகத்தில் போக முடியும். எதிலுமே திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அதனால் எதிலுமே பிளான் பண்ணி செயல்படுங்க. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோட அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அப்போ தான் அமைதியை தரும். அதோடு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும். மெயினாக பிள்ளைகளால் பெருமை சேர்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு கூட அடுத்தோர் பேசுவதை காதில் வாங்காமல் எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் குறைய அது ஒன்றுதான் வழி. மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். அது உண்டாகிறது ஒரு வகையில் நல்லது தான். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் மாணவர்கள் கூட கல்வியில் வெற்றி பெற நண்பர்கள் உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அதோடு கடன் பிரச்சனை தீரும். எதிர்ப்புகள் அகலும். அதுவும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் உங்களுக்கு கலைத்துறையில் நீங்குங்க.
அப்புறம் ஃபைனலாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாபுடியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை முடிக்க முடியும். நண்பர்களோடு மனத்தாங்கல்கள் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும். அதை விட மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். ஸோ எல்லாத்துக்குமே கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ கன்னி ராசிக்காரங்க கிரக தாக்குதலால் இந்த மாதிரியான பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிலது சொல்லப்பட்டிருக்கு. அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் 5 குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மனநிம்மதி ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டாகும். அப்புறம் அஸ்தமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் ஏப்ரல் 5 துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களோடு இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீரும். பணவரவு கூடும். அரசாங்கம் மூலம் லாபமானது உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏப்ரல் 5 தொழில் வியாபாரத்திலிருந்து தோய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கி வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு குறையுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்கள் என்னங்கிறதையும் சொல்லிட்டு இதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு நடந்துக்குங்க. நீங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த அதிர்ஷ்ட கிழமையில் செய்யுங்க. புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் ஏப்ரல் 18, 19. அதிர்ஷ்ட தினம் ஏப்ரல் 11, 12. ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக இதுதாங்க என்பதை தெளிவாக ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ பணம் உங்கள் கையில் தங்க செம்பருத்தி வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பணம் இருந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். அப்படிப்பட்ட பணத்தை நாம் பல விதங்களில் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் வீண் செலவாகி கொண்டே இருக்குது என்பவர்களும், வாங்கி கடனை திருப்படைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செம்பருத்தி பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா பணம் கையில் உங்கள் ராசிக்கு தங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் உகந்த மலர்களாக திகழும். ஒரு சில மலர்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மலராக இருக்கும். அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மலராகவும் அதே சமயம் தன அகசனத்தை ஈர்க்கக்கூடிய மலராகவும் பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்து கொண்ட மலராகவும் திகழ்வது செம்பருத்தி மலர். ஒற்றை செம்பருத்தி மலரை வைத்து நம்ம மிகவும் எளிமையான முறையில் இப்படி பரிகாரம் செய்தால் நம்மளுடைய கையில் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். அந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நாட்கள் வளர்பிறை நாட்கள். இருப்பினும் இந்த வளர்பிறை நாட்களில் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்ற நாட்களை தவிர்த்து கொள்ளணும். அதே சமயம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய நாள் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து செய்யணும். இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி கிண்ண வேண்டும். சிறிய அளவில் இருந்தால் போதும். இது நிறைய சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து வைத்து கொள்ளுங்க. பிறகு அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதன் விதைகளை போட்டு விடுங்க. அதற்கு மேல் ஒரே ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி பூவை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலை மட்டும் தண்ணீருக்குள் வைத்து ஓம் ஸ்ரீம் ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு உங்களுடைய பணம் தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நினைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு அந்த தண்ணீரை கொடுத்து விட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக ஏப்ரல் 11 நாட்கள் நீங்கள் செய்தீங்க என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான தரித்திரம் முற்றிலும் நீங்கும். பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். வந்த பணமும் வீண் விரையாகாமல் சேமிப்பாக உயரும். எளிதில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதோடு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். மேலும் வீண் விரயங்களும் குறைந்து சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு இந்த டைம் செய்து பாருங்கள். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.